أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. இதை கற்றுக்கொடுத்த அல்லாவுக்கே எல்லா புகழும். நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாவோட பார்வையில எது சிறந்தது அப்படிங்கிற தலைப்புல சில வசனங்கள் மூலமா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். நம்ம இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல நம்ம பெஸ்ட்டை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். அது உணவா இருந்தா உணவா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், நம்ம போடுற ஜவுஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நம்ம பெஸ்டா உள்ளதான் நம்ம தேர்ந்தெடுப்போம். இந்த விஷயத்துல நம்ம இப்படி பண்ணா இது சிறப்பா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு நம்ம ஒன்னையும் பார்த்துதான் நம்ம செய்வோம். ஆனா இது எல்லாமே இந்த உலகத்துக்கு உள்ள விஷயங்கள். ஆனா அல்லாஹ் மறுமைக்கான சில விஷயங்களை சொல்றாங்க. இப்படி பண்ணா இது உனக்கு சிறந்ததா இருக்கும் அப்படின்னு. அது என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சூரா 2 வசனம் 184. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குறிப்பிட்ட நாட்கள் நோன்புக்கென நியமிக்கப்பட்டுள்ளன. ஒருவர் நோயிலோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ஒரு சமமான எண்ணிக்கையுள்ள மற்ற நாட்களை கொண்டு பகரமாக்கிக் கொள்ளலாம். மிகுந்த சிரமத்துடனேயே அன்றி நோன்பிருக்க இயன்றவர்கள் நோன்பை முறிக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஏழை மனிதருக்கு உணவளித்து ஈடு செய்து கொள்ளலாம். அதிகமான நன்மையான காரியங்களை ஒருவர் தாமாகவே முன்வந்து செய்தால் அது மேலானதே ஆகும். ஆனால் நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் நோன்பிருத்தலே உங்களுக்கு சிறந்ததாகும். அல்லாஹ் இந்த வசனத்துல நோன்பை பத்தி சொல்றாங்க. நோன்புங்கிறது வெறும் சாப்பிடாம இருக்கிறதோ இல்ல பசியோட இருக்கிறது மட்டும் இல்ல. நோன்பு மூலமா நம்மளோட உடல் சுத்தப்படுது, நமக்கு நாவை கட்டுப்படுத்துது, நம்மளோட கண்களை கட்டுப்படுத்துது, மனதை கட்டுப்படுத்துது, நம்மளோட பாவங்களை நீக்குது, நம்மளோட அகந்தைய குறைக்குது, ஏழைகளோட துன்பத்தை உணர வைக்குது. நோன்பு நமக்கு கட்டாய கடமையா இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்ட்ட நமக்கு அல்லாஹ் வழிகாட்டியதற்காக அல்லாஹ்வை துதிக்கவும் புகழவும் செய்யணும். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். நோன்பு நேரங்கள்ல அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் என்ன சொல்றாங்கன்னா, நோன்பு நேரங்கள்ல நோயிலோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ஒரு சமமான எண்ணிக்கையில மற்ற நாட்களை கொண்டு பகரமாக்கி கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நோன்பை முறிக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஏழை மனிதருக்கு நீங்க உணவளிக்கணும்னு நல்லா சொல்றாங்க. இது எல்லாமே அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியா அல்லாஹ் சொல்றது, நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் நோன்பிருத்தலே உங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு தெரியாது அதுல எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு. அல்லாஹ் அறியக்கூடியவங்களா இருக்காங்க. ஏன்னா பல விஷயங்களுக்கு பரிகாரமா நோன்பு வைக்க சொல்லிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா நோன்பு வைக்கிறதுல அவ்வளவு சிறந்த ஒரு விஷயமா இருக்கு. இதன் மூலமா நம்மளோட ஆன்மா தூய்மை அடையுது, நமக்கு ஆன்ம மீட்சி கிடைக்குது, அல்லாஹ்வோட வழிகாட்டலும் கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நோன்பு மூலமா அல்லாஹ் கிட்ட நம்ம நெருங்கி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்குது. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ணி அல்லாஹ் கிட்ட நம்ம நெருங்கி போகிறதுக்கான நம்மள தயார் பண்ணிக்கணும். அல்லாஹ் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் நினைக்கல. அது எவ்வளவு ஒரு சிறந்த விஷயமா இருக்குன்னு நம்ம நோன்பு வைக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது நம்மளுக்கு புரியும். அதனால இந்த நோன்பு மூலமா அதிகமான நன்மையான காரியங்களை செய்து அல்லாஹ்வோட வழிகாட்டலை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது சூரா 2:54. மோசஸ் தன் சமூகத்தாரிடம் கூறியதை நினைவு கூர்ந்திருங்கள். என் சமூகத்தாரே, கன்றுக்குட்டியை வழிபட்டதன் மூலம் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு நீங்கள் தீங்கிழைத்துக் கொண்டீர்கள். நீங்கள் உங்களுடைய படைப்பாளரிடம் பாவத்திற்கு வருந்தியே ஆக வேண்டும். உங்களுடைய அகந்தைகளை நீங்கள் கொல்ல வேண்டும். இதுவே உங்களுடைய படைப்பாளரின் பார்வையில் உங்களுக்கு சிறந்ததாகும். அவர் உங்களை மீட்டுக் கொள்ளவே செய்தார். அவர்தான் மீட்பவர், மிக்க கருணையாளர். இந்த வசனத்துல அகந்தைய கொல்லணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அகந்தையை கொல்லுங்க, இதுவே அல்லாஹ்வோட பார்வையில மிகவும் சிறந்ததுன்னு சொல்றாங்க. ஏன்னா அகந்தைதான் மனிதனை வீழ்த்திச்சு, அதே மாதிரி அகந்தைதான் சாத்தானையும் வீழ்த்திச்சு. அல்லாஹ் கிட்ட அதுக்கு முன்னாடி நல்ல நிலையில இருந்துதான் சாத்தான் அந்த அகந்த மூலமா தான் அவன் வீழ்த்தப்பட்டான். அதே மாதிரி அகந்தைதான் மனிதனை அல்லாஹ் கிட்ட தூரப்படுத்துச்சு. ஏன்னா நம்ம உள்ளத்துல அகந்தை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த நல்லதும் நமக்கு கேட்காது. அதே மாதிரி நம்ம உண்மையை ஏற்க விடாது, நம்ம செய்யற தப்புவை ஒப்புக்கொள்ள விடாது. அகந்தையால மனுஷன் ஒரு கொலை பண்ற அளவுக்கு கூட அவன் போயிடுவான். அந்த அளவுக்கு அகந்தை
நம்மளை தூண்டுது. அகந்தை இருந்தா நான் சொல்றதுதான் சரி, நான் தான் உயர்ந்தவன், என்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அது ஒரு மனுஷனை மனம் திருந்த விடாது. அதனாலதான் அல்லாஹ் அகந்தையை கொல்லுங்க, அதுதான் உங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னா அதுல நிறைய விஷயம் இருக்கும். அதனால நம்ம இந்த ஈகோவெல்லாம் தூர போட்டுட்டு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் மீட்சி அடைவோம். அடுத்தது சூரா 2:197 ஹஜ்ஜை பத்தி சொல்றாங்க. குறிப்பிட்ட மாதங்களில் ஹஜ்ஜி கடைபிடிக்கப்பட வேண்டும். ஹஜ்ஜை கடைபிடிக்க பயணத்தை துவங்குகின்ற எவரும் தாம்பத்திய உறவு, துன்னடத்தை மற்றும் வாக்குவாதங்களை விட்டு ஹஜ்ஜின் காலம் முழுவதும் விலகி இருக்க வேண்டும். நீங்கள் செய்கின்ற நன்மைகள் எதுவாயினும் கடவுள் அது குறித்து முற்றிலும் அறிந்திருக்கின்றார். பிரயாணத்திற்கான முன்னேற்பாடுகளை நீங்கள் தயார் செய்கின்ற பொழுது நன்னடியே மிகச்சிறந்த முன்னேற்பாடாக உள்ளது. அறிவுத்திறனுடையவர்களே, உங்களைத்தான் நீங்கள் என்னை கருத்தில் கொள்ள வேண்டும். இது ஹஜ்ஜை பத்தி சொல்றாங்க. ஹஜ்ஜு செய்யும் போது ஹஜ்ஜு பயணம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், இந்த மருந்து மாத்திரைகளை எடுத்து வைக்கணும், இந்த டிராவல்ஸ்ல புக் பண்ணணும், இந்த ஹோட்டல்ல புக் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லா ஏற்பாடும் செய்வோம். ஆனா இதெல்லாம் செகண்டரி தான். அல்லாஹ் சொல்றது என்னன்னா, பிரயாணத்திற்கான முன்னேற்பாடுகளை நீங்கள் தயார் செய்கின்ற பொழுது நன்மைதான் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்பாடா இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதனால ஹஜ்ஜோட பயணத்தை ஒரு பிக்னிக் மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அத இறை பக்தியோட, தக்குவாவோட, உள்ள தூய்மையோட, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டு அந்த பயணத்தை நாம செய்யணும். அந்த பயணம் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு முதல்ல நன்னறிதான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கணும். மத்ததெல்லாம் செகண்டரி தான், நன்னறிதான் ஃபர்ஸ்ட். அது அடிப்படையில தான் நம்ம அதை துவங்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது சூரா 2:220 இந்த வாழ்க்கை மற்றும் மறு உலகம் குறித்து மேலும் அனாதைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். கூறுவீராக, நன்மறியாளர்களாக அவர்களை வளர்த்து வருவதே அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகச் சிறந்ததாகும். அவருடைய சொத்துக்களை நீங்கள் உங்களுடையதுடன் கலந்துவிட்டால் அவர்களை குடும்பத்தின் அங்கத்தினர்களாக நீங்கள் நடத்திட வேண்டும். கடவுள் நன்னறியாளர்களையும் தீயவர்களையும் அறிவார். கடவுள் நாடி இருந்தால் மிகவும் கடுமையான சட்டங்களை உங்கள் மீது அவர் சுமத்தி இருக்க இயலும். கடவுள் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். அனாதைகளை பத்தி சொல்லும் போது அவங்கள நன்னறியாளர்களா வளர்த்துவாங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க பெற்றோர்களை இழந்து பாதுகாப்பு இல்லாம அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம உணவு உடை கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்கள நல்ல வழியில நடத்தணும் அப்படிங்கிறதுதான். நல்ல வழியில நடத்தணும், அவங்கள நல்லறியாளர்களா வளர்த்துவாங்கன்னு மட்டும்தான் அல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் உங்க மேல கடுமையான சட்டத்தை நான் சுமத்த முடியும், ஆனா அவங்கள நன்னறியால வளர்த்துவது மட்டும்தான் அல்லாஹ்வோட பார்வையில மிகப்பெரிய ஒரு செயலா இருக்கு. அதுதான் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்குன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தது சூரா 2:271 இந்த வசனத்துல சூரா 2:271 பிஸ்மில்லாஹிர் உங்களுடைய தர்மங்களை நீங்கள் அறிவித்தால் அப்பொழுதும் அவை நல்லவையாகவே இருக்கின்றன. ஆனால் நீங்கள் அவற்றை அனோமதயமாக வைத்து ஏழைகளுக்கு அவற்றை கொடுத்தால் அது உங்களுக்கு சிறந்ததாக உள்ளது. மேலும் உங்களுடைய பாவங்களில் அதிகமானவற்றை நீக்குகிறது. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் நன்கறிந்தவராக இருக்கின்றார். இந்த வசனத்துல 2 வகையான தர்மத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு வெளிப்படையான தர்மம் செய்வது, 2வது மறைமுகமா தர்மம் செய்வது. வெளிப்படையா கொடுத்தாலும் நல்லதுன்னு நல்லா சொல்றாங்க. ஏன்னா அது மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும். அதை பார்த்து சில பேர் தர்மம் கொடுப்பாங்க. நல்ல செய்யறதுக்கு ஒரு ஊக்கமாவும் இருக்கும். ஒருத்தவங்க தர்மம் செய்யறதை பார்த்து மத்தவங்களுக்கும் அந்த எண்ணம் வரும், நானும் உதவி செய்யறேன் அப்படின்னு நினைப்பாங்க. நல்லதை ஏவி நல்லதைய ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும். அதனால அல்லாஹ் அது நல்லதுன்னு சொல்றாங்க. அடுத்தது மறைவாக்கு கொடுக்கிறது. 2வது மறைவாக்கு கொடுக்கிறது உங்களுக்கு சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. மறைவாக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எந்தவித புகழோ எதிர்பார்ப்போ இல்லாம இருப்பாங்க. மத்தவங்க நம்மளை பாராட்டணும், பெருமையா பேசணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்காது. அது அவங்க அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றது, நீங்கள் கொடுக்கின்ற எந்த தர்மமும் உங்கள் சொந்த நலனுக்காகவே இருத்தல் வேண்டும். நீங்கள் கொடுக்கின்ற எந்த தர்மமும் கடவுளுக்காகவே இருத்தல் வேண்டும். நீங்கள் கொடுக்கின்ற எந்த தர்மமும் சிறிதளவும் அழிதமின்றி திருப்பி தரப்படணும்னு நல்லா சொல்றாங்க. நாம ஒருத்தவங்களுக்கு உதவியோ தர்மமோ செய்யும் போது அவங்களோட கண்ணியமும் மரியாதையும் எந்த வகையிலையும் காயப்படக்கூடாது.
அதுக்குதான் சில தர்மங்கள் வந்து மறைவா தர்மமா கொடுக்கணும்னு நல்லா சொல்றாங்க. ஏன்னா அது நம்மளோட அதிகமான பாவங்களை நீக்குதுன்னு நல்லா சொல்றாங்க. இந்த வசனம் மூலமா வெளிப்படையா கொடுக்கிற தர்மம் நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம மறைவா கொடுத்தா அது சிறந்ததுன்னு நல்லா சொல்றாங்க. அது வந்து உள்ளத்தை சுத்தப்படுத்தும், ஏழையோட மரியாதையை காக்கும், நம்மளோட அதிகமான பாவங்களை நீக்குதுன்னு நல்லா சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் நாம செய்யற எல்லாத்தையும் முற்றிலும் அறிந்தவரா இருக்காங்க. அடுத்தது சூரா 2:280. கடன் பட்டவர் செலுத்த இயலாமல் இருந்தால் சிறந்ததொரு தருணத்திற்காக காத்திருங்கள். நீங்கள் மட்டும் அறிந்திருப்பீர்களாயின் அந்த கடனை தர்மமாக விட்டு கொடுத்து விட்டால் அதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இது வந்து கடன் பத்தி வரும். கடன் பட்டவங்க வந்து செலுத்த இயலாமல் போனா சிறந்த ஒரு தருணத்திற்காக காத்திருங்கன்னு நல்லா சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்காதீங்க, அவங்கள அவமானப்படுத்தாதீங்க, அவசரப்படுத்தாதீங்க, அவங்க கொடுக்கிறவரை சற்ற காத்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து நீங்க தர்மமா விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு நல்லா சொல்றாங்க. காத்திருக்கிறது நல்லது, ஆனா முழுமையா மன்னித்தா அதுவே சிறந்ததுன்னு நல்லா சொல்றாங்க. ஏன் அது சிறந்ததுன்னு நல்லா சொல்றாங்கன்னா, உள்ளத்தை அது தூய்மைப்படுத்துது, பணம் மீது உள்ள பற்று குறையுது, அல்லாஹ் மீது வந்து நம்பிக்கை அதிகரிக்குது, மனித நேயம் வந்து வளருது, கடன் பட்டவரோட மன அழுத்தம் வந்து குறையுது, அவரோட வாழ்க்கை வந்து மீண்டும் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா அல்லாஹ் வந்து மன்னிப்பவர்களை நேசிக்கிறாங்க. அதனால விட்டு கொடுக்கிறது சிறந்த ஒரு விஷயமா இருக்குன்னு இந்த வசனம் மூலமா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது சூரா 4:59. நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான், நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மேலும் நீங்கள் தூதருக்கும் உங்களில் பொறுப்பு வகிப்போருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஏதேனும் விஷயத்தில் நீங்கள் சத்தரவிட்டுக் கொண்டால் நீங்கள் கடவுள் மற்றும் இறுதி நாளின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அதனை நீங்கள் கடவுள் மற்றும் தூதரிடம் கொண்டு செல்ல வேண்டும். இதுவே உங்களுக்கு சிறந்ததாக உள்ளது, மேலும் மிகச் சிறந்த தீர்வை உங்களுக்கு வழங்குகிறது. இந்த வசனத்துல முதல் கட்டளையே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறது தான். நம்பிக்கை கொண்டோரே அப்படின்னு சொல்லிதான் அல்லாஹ் சொல்றாங்க. அதனால நம்ம நம்பிக்கையாளர்களாக இருந்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியணும், தூதருக்கு கீழ்ப்படியணும். தூதருக்கு கீழ்ப்படுகிறதுங்கிறது அல்லாஹ்வோட கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது தான். ஏன்னா தூதரானவர் அல்லாஹ்வோட செய்திய மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒருத்தவங்க. அது மாதிரி பொறுப்பு வகிப்போருக்கும் கீழ்ப்படியணும்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஏதேனும் விஷயத்தில் நீங்கள் சச்சரவிட்டுக் கொண்டால் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அதை வந்து அல்லாஹ் மட்டும் தூதரிடம் கொண்டு செல்வாங்கன்னு சொல்றாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுன்னா, உண்மையான நம்பிக்கையாளர்கள் வந்து மனிதர்களோட கருத்தையோ இல்ல இது என் மனசு சொல்லுது, என் குடும்பம் சொல்லுது, இல்லைன்னா இது பாரம்பரியமா இது ஒரு விஷயம் இருக்கு, பெரும்பான்மையான மனிதர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறது அதை ஏத்துக்க மாட்டாங்க. அல்லாஹ்வோட வெளிப்பாட்டின் அடிப்படையில, குர்ஆன் அடிப்படையில தான் தீர்வு காணுவாங்க. ஏன்னா அதுதான் நமக்கு சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதனால நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குர்ஆனோட அடிப்படையில தான் நம்ம தீர்வு காணணும். அதுதான் நம்மளுக்கு வந்து மிகச்சிறந்த ஒண்ணா இருக்கு இன்ஷா அல்லாஹ். அடுத்தது சூரா 7:26. ஆதமுடைய சந்ததியினரே, உங்களுடைய உடல்களை மறைத்துக் கொள்வதற்காகவும் அவ்வண்ணமே வசதிக்காகவும் ஆடைகளை உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம். ஆனால் மிகச்சிறந்த ஆடையாவது நன்னறியலும் ஆடையே ஆகும். இவை கடவுளின் அத்தாட்சிகளில் சில ஆகும், அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு. இந்த வசனத்துல மிகச்சிறந்த ஆடைன்னு நன்னறி எனும் ஆடைதான் அல்லாஹ் சொல்றாங்க. வெளியில நம்ம அணிகிற ஆடை வந்து உடலை மறைக்கவும் நம்மளோட வசதிக்காகவும் தான் அல்லாஹ் கொடுத்திருக்காங்க. ஆனா உண்மையான அழகு என்ன அப்படின்னா அல்லாஹ்வை வந்து பயந்து வாழ்றதுதான், பாவத்துல இருந்து தன்னை காத்து கொள்றது, அல்லாஹ் விரும்பிய வழியில வந்து நடப்பது, நல்லது செய்ய முயற்சிப்பது, இது எல்லாமே தான் அல்லாஹ் பாக்குறாங்க. அதுதான் வந்து நிலையானதாகவும் இருக்கு. மனிதர்கள்ல சிலர் வந்து ஆடம்பரத்துக்காகவும் பெருமைக்காகவும் நம்ம 4 பேர் பார்த்து பெருமையா பேசணுங்களுக்காகவும் அந்த ஆடையில வந்து அவ்வளவு கவனம் செலுத்துவாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றது நன்னறியின் ஆடையே சிறந்த ஆடைன்னு சொல்றாங்க. நம்ம வெளியே எப்படி நல்ல ட்ரெஸ் போடுறோமோ அதே மாதிரி உள்ள தக்வா அப்படிங்கிற ஒரு நல்ல குணத்தையும் நம்ம வந்து அணியணும். அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான உண்டாவதுக்கு அது நமக்கு சிறந்ததாகவும் இருக்கு. உடலுக்கு எப்படி ஆடையோ அதே மாதிரி
உள்ளத்துக்கு நன்னறிங்கிற ஆடைய நம்ம அணியணும். நன்னறிங்கிற ஆடைய நம்ம அணியும் போது உள்ளம் தூய்மையா இருக்கும். மற்ற கண்ணுக்கு அழகா தெரியுமோ இல்லையோ, அல்லாவோட பார்வையில நம்ம மிக சிறந்தவங்களா இருக்கும். அடுத்தது சூரா 11:86. நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் கடவுள் எதனை உங்களுக்கு வழங்குகின்றாரோ அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி, அதுவே உங்களுக்கு மிகவும் சிறந்ததாகும். நான் உங்களுடைய பொறுப்பாளன் அல்ல. இந்த வசனத்துக்கு முன்னாடி உள்ள வசனத்துல அல்லாஹ் சொல்றது என்னன்னா, நீங்கள் அளந்திடும் போதோ எடை போடும் போதோ மோசடி செய்யாதீங்க. அளவையும் எடையையும் நீங்கள் நீதத்துடன் விரைவாக கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றாங்க. உரிமைகள்ல மோசடி செய்யாதீங்க. நீங்க நம்பிக்கையாளர்களா இருந்தா கடவுள் எதனை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றாரோ அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அதுதான் உங்களுக்கு மிகவும் சிறந்ததுன்னு சொல்றாங்க. நம்ம ஹராமான வழியில நம்ம அதிகமா சம்பாதிக்கிறதை விட அல்லாஹ் அனுமதிச்ச ஹலாலான முறையில வர்ற லாபம் தான் நமக்கு சிறந்ததா இருக்கு. அது எவ்வளவு குறைவா இருந்தாலும் சரி, அதுல நம்மளுக்கு பரக்கத்து இருக்கும். நிறைய பணம் வருங்கிறதுக்காக நம்ம வியாபாரத்துல மோசடி செய்யக்கூடாது. அது ரொம்ப நாள் நினைச்சிருக்காது. ட்ரெயின்ல இப்ப கண்ணு தெரியாதவங்களாம் பேனா பென்சில் சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் விற்பாங்க. அதுல அவங்களுக்கு சின்னதாதான் வருமானம் வரும், லாபம் வரும். ஆனா அவங்க ஏமாத்த மாட்டாங்க. ஆனா அது அவங்களுக்கு ஒரு நிறைவா இருக்கும். எல்லாருமே அல்லாஹ் எல்லாருக்குமே அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை வச்சு நம்ம வாழ கத்துக்கணும். நம்மளோட ஆசை எப்பவுமே நம்மளுக்கு குறையாது, வளர்ந்துகிட்டேதான் இருக்கும். இப்ப சைக்கிள் வச்சுக்கோனா பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், பைக் வச்சுக்கோங்க கார் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்ப சின்ன வீடா இருந்தா பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. வாடகை வீடா இருந்தா சொந்த வீட்டுக்கு போகலாம், சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நம்மளோட ஆசை எப்பவுமே குறையாது, அது வளர்ந்துகிட்டே தான் போகும். ஆனா அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அதுல திருப்தியை கொடுக்கறது அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். அதுக்கு நாம அல்லாஹ் சொல்ற முறைப்படி வாழ பழகிக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த திருப்தியை கொடுத்து அருள் புரியட்டும். அடுத்தது சூரா 30 வசனம் 38. எனவே உறவினர்களுக்கும் அவ்வாறே ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் அவர்களுக்கு உரிமையுள்ள தர்ம பங்கை கொடுக்க வேண்டும். மெய்யாகவே கடவுளின் பொருத்தத்தை தேடுபவர்களுக்கு இதுவே மிகச் சிறந்ததாகும். அவர்களே வெற்றியாளர்கள். அல்லாஹ் தர்மம் கொடுங்கன்னு மட்டும் சொல்லல, அவங்களுக்கு உரிமையுள்ள தர்ம பங்கை நீங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது நம்மளோடதே கிடையாது, அவங்களுக்கு உரியது. அவங்களுக்குரியதா அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு நல்லா சொல்றாங்க. அது நம்மளோட கடமையாவும் இருக்கு. ஏழைக்கு உதவுறது நம்ம கருணை இல்ல, என்கிட்ட இருக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுனால நான் பெருசா ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டோன்னு அந்த மாதிரி என்ன வந்துடக்கூடாது. அது அவங்களோட உரிமைன்னு அல்லாஹ் சொல்றாங்க. நாம கொடுக்கறது உதவி மட்டும் இல்ல, அல்லாஹ் நமக்கு கொடுத்த நம்பிக்கை ஒப்படைப்பு திருப்பி கொடுக்கிறது. மெய்யாவே கடவுளின் பொருத்தத்தை தேடுபவர்களுக்கு இதுவே மிகச்சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அவங்கதான் உண்மையான வெற்றியாளர்கள்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல பணக்காரங்களோ பதவியில உள்ளவங்களோ இல்ல அதிகமான பாராட்டு பெற்றவங்களோ வெற்றியாளர்கள் கிடையாது. அல்லாஹ் சொன்ன முறைப்படி அவங்களுக்குரிய தர்ம பங்கை கொடுத்து அல்லாஹ்வோட பொருத்தத்தை தேடுபவர்கள் தான் வெற்றியாளர்கள்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதுதான் நம்மளுக்கு மிகச் சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அடுத்தது சூரா 62:9. நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான் வெள்ளிக்கிழமை அன்று கூட்டு தொழுகை சலாத் அல் ஜும்மா அறிவிக்கப்படும் பொழுது கடவுளை நினைவு கூறுவதற்காக நீங்கள் விரைந்து செல்லவும் வேலைகள் அனைத்தையும் போட்டுவிடவும் வேண்டும். நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு மிகவும் சிறந்ததாகும். இந்த வசனத்துல அல்லாஹ் நேரா மூமீன்கள் அழைக்கிறாங்க, நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான். இது மூலம் என்ன அல்லாஹ் சொல்றாங்கன்னா, ஜும்மா தொழுகை ஒரு சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு ஈமானோட அடையாளம். அல்லாஹ் நினைவு கூறுவதற்காக விரைந்து செல்லுவாங்கன்னு கூறப்பட்டிருக்கு. அது வேகமா ஓடணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல, அது மனதாலையும் உடலாலையும் தயாராகுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் நம்மளை அழைக்கும் போது மற்ற எல்லா அழைப்புகளையும் நம்ம பின்னாடி போட்டுருணும். வேலைகள் அனைத்தையும் நம்ம விட்டுட்டு அல்லாஹ் சொல்ற அந்த ஜும்மா நேரத்துல அல்லாஹோட அழைப்பை விட
உலக லாபத்தை நம்ம முன்னிலைப்படுத்த கூடாது. அந்த நேரத்துல நம்ம பணம் காத்திருக்கலாம், ஆனா தொழுகை காத்திருக்காது. அந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த ஜும்மா தொழுகைய நம்மளால தொழுவ முடியாது. நாம நினைப்போம் இந்த நேரத்துல நம்ம கடையை முன்னா நஷ்டம் ஆயிடுமோ, ஆபீஸ்ல இந்த ஒர்க் முடிச்சா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செலவு கிடைக்குமே அப்படின்னா நம்ம நினைப்போம். ஆனா அல்லாஹ் சொல்றது இது எல்லாத்தையும் விட தொழுகைக்கு வர்றதுதான் சிறந்ததுன்னு நல்லா சொல்றாங்க. ஏன்னா வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடியவங்க அல்லாஹ் மட்டும்தான், வியாபாரமோ மற்ற விஷயமோ கிடையாது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் மற்ற எல்லா விஷயங்களையும் விட சிறந்ததுன்னு நல்லா சொல்றாங்க. அதனால நம்ம நம்மளோட மற்ற விஷயங்களுக்காக ஜும்மா தொழுகை எப்பவும் மிஸ் பண்ணக்கூடாது. அல்லாஹ் அல்லாஹ் சொல்றாங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு பெருசு இல்ல, தொழுகைதான் நமக்கு அந்த நேரத்துல முக்கியம். அதனால அந்த நேரத்துல தொழுகிறது உனக்கு சிறந்தது. அந்த ஜும்மா தொழுகையை நீ மிஸ் பண்ணாம தொழுவணும், எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சூரா 2:263 அவமதிப்பை கொண்டு தொடரப்படுகின்ற ஒரு தர்மத்தை விட கனிவான சொற்களும் அனுதாபமும் மேலானதாகும். கடவுள் செல்வந்தவர், கனிவானவர். ஒருத்தவங்கள்ட்ட அவமதிப்போட அந்த தர்மத்தை இது பண்றதை விட கனிவான என்று இல்ல அப்படின்னு கனிவான சொற்களும் அனுதாபமும் தான் உனக்கு சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இந்த உலக வாழ்வானது மாயை மற்றும் வீண் பகட்டு என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. அதே சமயம் மறு உலகின் தங்குமிடமோ நன்னறியாளர்களுக்கு மிகவும் மேலானதாகும். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? இந்த உலக வாழ்க்கை வெறும் மாயைதான், வீண் பகட்டு தான், அதை விட எதுவுமே இல்லை. ஆனா மறு உலகத்தோட தங்குமிடம் தான் நன்னறியாளர்களுக்கு மிகவும் சிறந்ததுன்னு நல்லா சொல்றாங்க. அதனால நம்ம மறு உலகத்துக்கு தயாராக நம்ம தயார்படுத்திக்கணும். இந்த உலகத்துல மனிதர்கள் பார்வையில சிறந்தது அதிக பணம், பெரிய பதவி, புகழோட இருக்குது, அதிகாரத்தோட இருக்குது அப்படின்னு. இதுதான் மனிதர்களோட பார்வையில சிறந்ததா இருக்கு. ஆனா அல்லாஹ்வோட பார்வையில சிறந்தது எதுன்னா அல்லாஹ்வுக்காக செய்த ஒரு சிறிய தர்மம், பொறுமையுடன் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை, ஒருவரை மன்னிச்ச அந்த ஒரு தருணம், மறைமுகமா செய்த ஒரு நன்மை, உண்மையான தக்குவோட செஞ்சிற செயல், இது எல்லாமே தான் அல்லாஹ்வை மகிழ்விக்கும். நம்ம செய்யற செயல் ஒவ்வொன்றும் அல்லாஹ் பாக்குறாங்களா, அல்லாஹ்வுக்கு திருப்தியா இருக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சு ஒவ்வொன்றையும் செய்யணும். நம்ம ஒவ்வொருவரும் நமக்குள்ள இந்த கேள்வி கேட்டுக்கணும், நான் அல்லாஹ்வோட பார்வையில சிறந்த வாழ்க்கை வாழ்றேனா அப்படின்னு. ஏன்னா நம்ம அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழும்போதுதான் நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மெதுவாக முடிச்சுக்கிறோம். எங்கள் ரட்சகரே, எங்களுடைய வரம்பு மீறுகளை எங்களுக்கு மன்னிப்பீராக, எங்களுடைய பாவங்களை நீக்கிடுவீராக, மேலும் நன்னறிமிக்க நம்பிக்கையாளர்களாக எங்களை மன்னிக்க செய்வீராக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.